பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்ற பாடலை சேர்த்து பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன் உயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர் விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுகபத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர் சாபமே தீர்த்தோர் சர்வநாதன் சஞ்சலவினியே நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார் அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னணி நடப்பார் மோட்ச வழி சத்யவாசலுயிரெனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமணி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியினுள் என்பனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும் புவிவசை பேசட்டும் பொன்னானம் புகழை திடட்டும். ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் அன்பு மிகும் பேரின்பம் என அருள். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கீர்த்தனை பாடுவோம். 169வது கீர்த்தனை. தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் என்ற பாடலை. தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். மாவழிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவில் தொங்க
பகுதியை படிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஜெபம் செய்வோம். கர்த்தருக்குள் மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து அவருடனே வாழ்கின்றன. ஆண்டவரே, ஜீவ ஆத்துமா, ஆண்டவரே, மனுஷனுக்குள்ளே நீர் உம்முடைய சுவாசத்தை ஊதின போது மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி உடைய வேதத்திலே நாங்கள் ஆதியாகம புத்தகத்திலேயே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா ஆத்துமாக்களும் உம்முடைய பார்வையில விலையேற பெற்றிருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆத்மா வாக்கிலும் கெட்டு போவது உம்முடைய சித்தமில்லை என்று சொல்லி உம்முடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கல்லறை திருநாள் அன்று ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாக வாழ்ந்த அருமையான உம்முடைய ஊழியக்காரர், அருமையான திருச்சபையின் பெரியோர், சகோதர சகோதரிகள், இந்த திருச்சபைக்காக தங்களுடைய தியாகத்தை மேற்கொண்ட அருமையான அன்பர்கள், சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, இந்த திருச்சபையில எங்களுக்கு அன்பான வயதான மூத்த பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், அவருடைய மரித்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல ஒருவேளை அவருடைய ஆத்துமாக்கள் இங்கே உம்மோடு வாழுகிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் வைத்த இடத்துல நாங்கள் அவர்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் வண்ணமாக, ஆண்டவரே, அவருடைய வாழ்வுக்கும் பணிக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கும் வண்ணமாக ஒரு கணம் இந்த இடத்துல வந்து நாங்கள் இதை இந்த நாளிலும் சுத்திகரிக்கவும் ஆண்டவரே அனுசரிக்கவும் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்களுக்கு எச்சரிப்பது அவருடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தவும், அவருடைய நல்ல மாதிரிகளை நாங்கள் பின்பற்றி வாழவும் உம்முடைய வேதம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவன் என்றென்றைக்கு மரிப்பதே இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்திலே
நாங்கள் ஆண்டவரே நல்லதொரு போராட்டத்தை போராட, ஒரு விசுவாச போராட்டத்தை போராட கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே கருத்தாய் நாங்கள் உம்முடைய ஜீவ பாதையிலே நடக்க ஓட நீர் எங்களுக்கு அருள் தருமன்னமாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வருகைக்கு நாங்கள் வேதத்திலே படித்ததை போல ஆண்டவரே கடைசிய காலம் தொனிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தம் உள்ளவர்களாக உம்மோடு வாழுகிற வாழ்க்கைக்கு நாங்களும் தகுதி பெறுகிற மக்களாக காணப்பட இந்த பூலோக வாழ்விலே எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும் மனமாக செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே குழுமி இருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு அன்பான சகோதர சகோதரி பெற்றோர்களை இழந்து கொடுத்த அருமையான ஆத்துமாக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய வாழ்வும் படிக்குமாக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அடிச்சுமட்டுகளை, அவருடைய நல்ல மாதிரிகளை நாங்களும் பின்பற்றி வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே சேருகிற பாக்கியத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும் மனமாக செபிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதி. தொடர்ந்து உம்மிலேயும் உம்முடைய உயிர்த்தெழுதலையும் நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த பரம வாழ்விற்கு நாங்கள் பங்காளிகளாக ஆவதற்கு எங்களை இந்த பூலோக வாழ்விலே கர்த்தர் தகுதிப்படுத்தும் மனமாக செபிக்கிறோம். மீதியா இருக்கிற காரியத்தை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலுமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்போதும்